வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது அமலா ராஜேந்திரன். ஊரெங்கும் தேர்தல் பரப்புரை களை கட்டியிருக்கும் நேரத்தில் தமிழகத்தின் ஒவ்வொரு மக்களவை தொகுதியின் கள நிலவரம் பற்றி தினமும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி திருவள்ளூர். தமிழகத்தின் வடகோடியில் இருக்கும் திருவள்ளூரின் சிறப்புகள், கடந்த கால தேர்தல் வரலாறு பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு மிக மிக அருகில் உள்ள தொகுதி திருவள்ளூர். அதனால் சென்னையோடு சேர்ந்து திருவள்ளூரும் வளர்ச்சி கண்டே வருகிறது. விவசாயம், மீன்பிடிப்பு, ஏராளமான தொழிற்சாலைகள் என வேலைவாய்ப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதிதான். 7 தொழிற்பேட்டைகளும், அசோக் லேலண்ட், மிஷலின் டயர், டாடா ஸ்டீல் ஆலை என கனரக தொழிற்சாலைகளும் தொகுதி முழுவதும் நிறைந்திருக்கின்றன. சென்னையின் தாகம் தீர்க்கும் பூண்டி நீர்த்தேக்கம், புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் அமைந்திருக்கின்றன. கொசஸ்தலை மற்றும் ஆரணி ஆறு இங்கே பாய்ந்தோடி கடலில் கலக்கின்றன. புதிதாக உருவாகும் தேர்வாய்க்கண்டிகை நீர்த்தேக்கமும், ஆந்திராவின் கண்டலேறு அணை நீரை வரவேற்கும் ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டும் இந்த தொகுதியில்தான் உள்ளன. சுமார் 450 தனியார் குடிநீர் நிறுவனங்கள் இந்த தொகுதியில் செயல்பட்டுத்தான் சென்னை மக்களுக்கு கேன் குடிநீர் விநியோகிக்கின்றன. நெல் அதிகம் விளையும் தொகுதி என்பதால் 300க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இந்த தொகுதியில் செயல்படுகின்றன. செங்குன்றம் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் அரிசி விநியோகிக்கும் மையமாக திகழ்கிறது. திருவள்ளூரில் நெல் ஆராய்ச்சி மையமும் உண்டு. பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் முக்கியமான சுற்றுலா தலம். பழவேற்காடு, ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்றுமதி தரம் வாய்ந்த இறாலும் நண்டும் கிடைக்கிறது. பனை ஓலை தொழிலும் பழவேற்காடு பகுதியின் தனித்த அடையாளமாக இருக்கிறது. மாதவரம் கால்நடை பல்கலைக்கழகம், மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமும் இந்த தொகுதியின் பெருமை பேசுகின்றன. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மாதவரம் என 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டது திருவள்ளூர் தொகுதி. இதில் கும்மிடிப்பூண்டியில் KS விஜயகுமார், பொன்னேரியில் பலராமன், ஆவடியில் அமைச்சரான பாண்டியராஜன் என அதிமுகவினர் MLA-வாக இருக்கின்றனர். திருவள்ளூர் தொகுதி MLA ராஜேந்திரனும், மாதவரம் MLA சுதர்சனமும் திமுகவை சேர்ந்தவர்கள். பூந்தமல்லியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற ஏழுமலை தினகரன் அணிக்கு மாறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதனால் அங்கே தற்போது இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 19,20,372 வாக்காளர்கள் தற்போது வாக்களிக்க காத்திருக்கின்றனர். நாட்டின் முதல் பொதுத் தேர்தல் நடந்தபோது இந்த தொகுதியில் வென்று நாடாளுமன்றம் சென்றார் காங்கிரசின் மரகதம் சந்திரசேகர். அதற்கடுத்த 2 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் கோவிந்தராஜலு நாயுடு வெற்றி பெற்றார். பின்னர் தொகுதி மறுசீரமைப்பில் இந்த தொகுதி இல்லை. மீண்டும் 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட போது அதற்கடுத்து நடந்த தேர்தலில் அதிமுகவின் P. வேணுகோபால் இங்கு போட்டியிட்டு வென்றார். கடந்த தேர்தலில் வேணுகோபாலையே மீண்டும் களமிறக்கியது அதிமுக. திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் போட்டியிட்டார். தேமுதிக சார்பில் யுவராஜும், காங்கிரஸ் சார்பில் ஜெயக்குமாரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். தேர்தல் முடிவுகள் வெளியான போது அதிமுகவின் வேணுகோபால் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 3,23,430 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமாரை தோற்கடித்தார். திருவள்ளூர் ஏறக்குறைய சென்னை மாநகரின் விரிவாக்கம் போலத்தான் இருக்கிறது. மக்கள் தொகை கணிசமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொகுதியின் முக்கிய போக்குவரத்து அம்சம் ரயில்கள். மின்சார ரயில்கள் அடிக்கடி இயக்கப்பட்டாலும் விரைவு ரயில்கள் பெரும்பாலானவை திருவள்ளூரில் நின்று போக நேரமின்றி ஓடுகின்றன. இதுபற்றி அந்த தொகுதி மக்களின் குரலை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. திருவள்ளூர் மக்களவை தனித்தொகுதியில் உள்ள மக்களில் பெரும்பாலானோர் சென்னை மற்றும் அதன் புறநகரில் உள்ள தொழில் நிறுவனங்களில் பணியாற்றுகின்றனர். மாணவர்களும் உயர்கல்விக்காக சென்னைக்கே செல்கின்றனர். அவர்கள் அனைவரும் நம்பியிருப்பது ரயில் போக்குவரத்தையே. திருவள்ளூர் தொகுதியில மிக முக்கியமா ஆவடி பகுதியில இருக்கக்கூடிய இந்த அண்ணனூர் இடம் தான் இந்த பகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கைகள ஒன்னா இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து ஆவடி போய் சேரணும்னா இங்க ஒரு மேம்பாலம் கட்டினா 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா அடிக்கடி இந்த இடத்துல ரயில்வே கேட் போடுறதாலையும் இந்த ரயில்வே கேட்டை தாண்டி போகும்போது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதாகவும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ரயில்வே கேட்னால காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க. அப்படி ஒருவேளை இந்த ரயில்வே கேட் வழியா கடந்து போகலன்னா 45 நிமிஷமோ இல்ல 1 மணி நேரமோ வேற வழியா சுத்தி போய் தான் அம்பத்தூரை போய் சேரணும் அப்படிங்கிறதும் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையா இருக்கு.
ஆவடியைச் சேர்ந்தவர்கள் வைக்கும் கோரிக்கைகளில் முக்கியமானது இங்கு ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே. அன்னனூரிலிருந்து அம்பத்தூருக்கு 10 நிமிடங்களில் செல்ல வேண்டிய நிலை இருந்த போதும் 7 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய அவல நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். ரயில்கள் வரும் நேரத்தில் ரயில்வே கேட் அடைக்கப்படுவதால் பலர் அதை கடந்து செல்ல முயற்சிப்பதாகவும் அதனால் ரயில் மோதி உயிரிழப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். அண்ணனூரில் இருக்க பிரிட்ஜு கட்டி பல வருஷமாக ஆகுதுங்க. அது பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஜனங்க நிறைய ஜனங்க இந்த பக்கத்துலேருந்து அங்கே போகணுன்னா அம்பத்தூர் சுற்றின்னு போகிறதா இருக்குது. 3 மணி நேரம், ஒரு குறைஞ்சது 1 மணி நேரம்னா ஆகுது. பிரிட்ஜு பயன்பாட்டுக்கு இருந்தால் 10 நிமிஷத்தில் போயிடலாம். அது இல்லாமல் இந்த கேட்டு கிராஸ் பண்ணி போகிறதுனால நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்படுது. மேம்பாலத்தின் ஒரு பகுதி மத்திய அரசு நிதியுடன் கட்டி முடிக்கப்பட்ட போதும் எஞ்சிய பகுதியை மாநில அரசு கட்டி முடிக்காமல் மெத்தனம் காட்டுகிறது என்பது பொதுமக்களின் புகார். எத்தனை உயிர்கள் இன்னும் இழக்கப்படணும் இந்த பாலம் இறங்கி எங்களுக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு? இதுதான் என்னோட கேள்வி. எத்தனையோ பேர் பிள்ளையை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாமே அவசர உலகம், வேறு வழியே இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் 3/4 மணி நேரம் போவாங்களா, 10 நிமிஷம் போவாங்களா? எவ்வளோ? இப்போ நான் இப்படி கிராஸ் பண்ணி இதோ இருக்கிற இதுக்கு போகிறதுக்கு நான் இப்போ 250 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு ஆட்டோவில் போகணுமா? ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த சைடு நிறையா இருக்குது. எல்லாமே இருந்து இந்த பாலம் முடிஞ்சால் இந்த பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே நேர விரயம் மிச்சமாகும். வேலை மற்றும் கல்வி நிமித்தமாக திருவள்ளூரிலிருந்து பல்லாயிரம் பேர் சென்னைக்கு தினமும் ரயிலில் சென்றாலும் கோவை, பிருந்தாவன், பழனி உள்ளிட்ட பெரும்பாலான விரைவு ரயில்கள் திருவள்ளூரில் நிற்பதில்லை. இதனால் சென்னையிலிருந்து செல்பவர்கள் திருவள்ளூரை தாண்டி அரக்கோணம் வரை சென்று அங்கிருந்து மின்சார ரயிலை பிடித்து மீண்டும் திருவள்ளூர் திரும்பி வர வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இங்கே நிறைய எக்ஸ்பிரஸ் போகிறது. நான் மார்னிங் ட்ரெயின் பிடிக்கணும்னா அரக்கோணம் போய் அங்கேருந்து மாறி ட்ரெயின் பிடிக்கிறது. அதே ட்ரெயின் இது வழியாக போகிறது, திருவள்ளூர் வழியாக போகிறது. ஆனால் நான் போய் அரக்கோணத்தில் போயிட்டு ட்ரெயின் கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா இங்கே திருவள்ளூர்லேயே அதே எக்ஸ்பிரஸ் நின்றுக்குன்னா பெட்டராக இருக்கும். இது ரொம்ப நாளாக நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த தடவை MP எலெக்ஷனில் அது ஒரு கோரிக்கையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த இடத்துலையும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நின்றுச்சுன்னா பெட்டராக இருக்கும். ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணியையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சப்வே போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரத்தில் முடிச்சா நல்லா இருக்கும். இப்போ இந்த சப்வே இல்லாதனால எப்படி எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க? எல்லாம் லெவல் கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க, லைன் கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரிஸ்காக இருக்கு. அது சீக்கிரத்தில் முடிச்சா நல்லா இருக்கும். சென்னையிலிருந்தும் சென்னைக்கு இயக்கப்படும் அனைத்து விரைவு ரயில்களும் அரக்கோணத்தை போன்று திருவள்ளூரிலும் நின்று செல்ல வேண்டும் என்பதும் அன்னூர் மேம்பால ரயில்வே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதுமே புதிதாக தேர்வாக உள்ள MP-யிடம் இந்த மக்கள் முன்வைக்க போகும் கோரிக்கையாக இருக்கிறது. நிறைய புகார் கொடுத்தும் இந்த நடவடிக்கை எடுக்கலனும் இந்த மேம்பாலம் கட்டித்தராததுனால பாதியிலே நிற்கிறதுனால இந்த பகுதியில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறதாகவும் தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் இது போன்ற உயிரிழப்புகளை சந்திக்கிறதாகவும் இவங்க வேதனை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு இந்த முறையாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமாங்கிறது தான் இவங்களோட எதிர்பார்ப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் காயத்ரி. வளர்ந்து வரும் திருவள்ளூர் தொகுதியில் போக்குவரத்தை நெருக்கடி என்றும் தீராத பிரச்சினைதான். கை கொடுக்காத விவசாயம், தொழிற்சாலையால் ஏற்படும் சுகாதார சீர்கேடு என இந்த தொகுதி பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறது. அவை பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது தருகிறார் எமது செய்தியாளர் காயத்ரி. திருவள்ளூரில் உள்ள பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யாமல் அதற்கான திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் திருவள்ளூர் கடும் போக்குவரத்து நெருக்கடியை தினமும் சந்திக்கிறது என்பது அவர்களின் புகார். ரெண்டு பக்கம் மட்டும் பைபாஸ் வந்திருக்கு, ஒரு பக்கம் பைபாஸ் கனெக்ட் ஆகலை. அதனால் பெரிய வண்டிகள்லாம் கூட இந்த பக்கமாக தான் வருது. அதனால் பெரிய வண்டி தான். இங்கே பாப்புலேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ஜனம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டிராஃபிக் ரொம்ப கடுபடியாக இருக்குது. அதாவது வண்டி நிறுத்த இடம் இல்லை, வியாபாரம் இல்லை. அந்த ஒரு பிரச்சனைலாம் கூட மட்டும் இல்லாமல் பஸ்ஸுக்கு வசதிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் வசதி சரியாக பண்ணலை. பஸ் ஸ்டாண்ட் வசதி சரியாக பண்ணாததுனாலேயே எல்லா பக்கமும் பஸ்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நிறைய டிராஃபிக்காக இருக்குது திருவள்ளூர். இதேபோல் பூந்தமல்லி மற்றும் மாதவரம் மேம்பால பணிகளும் இன்னும் முடிந்த பாடில்லை. குறிப்பாக நசரத்பேட்டை மேம்பால பணிகள் தொய்வடைந்துள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, மழை இல்லாததால் கும்மிடிப்பூண்டி பகுதியில் விவசாயம் இந்த வருடம் பொய்த்துவிட்டது. மழைக்காலத்தில் தண்ணீரை சேமித்து வைக்க அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காததே இந்த நிலைக்கு காரணம் என்கிறார்கள் விவசாயிகள்.
100 நாள் வேலைன்றாங்க. கீழ்மேல்மேட்டு பஞ்சாயத்தில் 100 நாள் வேலைன்றாங்க. எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்கல. ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் தான் கொடுக்குறாங்க வேலை. எங்களுக்கு விவசாயம் வேலையும் இல்லை. மழை பெய்யலை, மானம் காஞ்சி போச்சு. நாங்கள் பிழைக்கிறது எப்படின்னு தெரியல. எங்களுக்கு குடிநீரும் கிடையாது. பிரச்சனை ஒழுங்கான நீர்த்தேக்கம் இல்லை. தண்ணி மழை பெஞ்சா இங்கே ஒரு டேம் இருக்குது பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர். அந்த மழை பெஞ்சா நீங்கள் குறுக்கு தடுப்பு எங்கேயும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு தான் போகணும். தண்ணி கிட்ட தான் இங்கே கடல் 24 கிலோமீட்டர் அதுதான் போயிடும். அதுக்கு நடுவில் ஒரு நாள் 2-3 தடுப்பணை போட்டால் நல்லாயிருக்கும். விவசாய கூலி வேலை போதிய அளவில் கிடைக்காததால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது விவசாய தொழிலாளர்களின் கோரிக்கை. 150 நாள் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது மகளிர்களுக்குன்னு சொன்னாங்க. அந்த 150 நாள் வேலையை வந்து எங்களுக்கு 100 நாள் ஆகினாங்க. 100 நாள் வேலையை வந்து ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு 6 நாள் தான் கொடுக்குறாங்க. மக்கள் வந்து அதையே நம்பி ஒரு வயசானவங்க ஒரு முதியோருங்க எல்லாமே இருக்காங்க. அது அவங்களுக்கு வருமானம் இல்லை. முக்கிய சுற்றுலா தலமான பழவேற்காட்டில் முகத்துவாரத்தை ஆழப்படுத்தி மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பண்ணை அமைக்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இறாலும் நண்டும் அதிகமாக கிடைக்கும் நிலையில் இந்த பகுதி மீனவர்களின் நலன் கருதி தனியாக திட்டம் வகுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி புயல் மழைகள் வந்து படகுகள் சேதாரம் ஆயிடுது. உடனடியாக இங்கேயே பழவேற்காடு மையமாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிராமங்கள் இருக்கு மீனவர் கிராமம். இந்த மீனவர் கிராமங்களை வந்து அவங்க படகு உடனடியாக சரி பண்ணி மறுநாளே வேலைக்கு போகிற மாதிரி ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு படகு சரி செய்யும் ஒரு நிலையத்தை வந்து அரசாங்கம் மூலமாக பண்ணால் இந்த தொகுதியில் நல்லாயிருக்கும். மாங்குரோவ் ட்ரீஸ் தில்லை மரங்கள் அந்த ஆற்று ஓரத்தில் நீட்டாக செடிகள் இருந்தால் ஒன்று புயல் வந்தாலும் கரை அரிக்காது. ரெண்டாவது அந்த மாங்குரோவ் ட்ரீனுடைய நிழலில் தான் வந்து மீன் வளர்வதற்கும் ரொம்ப முக்கிய சாத்தியக்கூறாக இருக்கும். இதே போல தேவைகள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். திருவள்ளூரில் தோல் தொழிற்சாலைகள், அனல் மின் நிலையங்கள் உண்டு. பலருக்கு வேலைவாய்ப்பை அவை வழங்கினாலும் இங்கிருந்து வெளியேறும் கரும்புகையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டஸ்ட்னால வந்து நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகுதுமா. அதனால வந்து சாப்பிட போகுது. இது வந்து 4 பேர் வந்து சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. ஏன்னா டஸ்ட் பறதுனால இந்த கடையில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால எங்க பழப்பு போகுது. அதனால வந்து இந்த டஸ்ட்டுக்கு இந்த பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி கம்பெனிங்க நிறைய ப்ராப்ளம் எனக்கு அது வந்து கிளியர் பண்ணி ஏகப்பட்ட கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே குடி தண்ணீர் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. பார்த்தீங்கன்னா திறந்து வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கருப்பு கருப்பு மாரி வந்து மாசுபடுகிறது. விவசாயம் பண்ணும்போது அதேமாரி வந்து படிகிறது. அதேமாரி வந்து ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கும் நிறைய நோய் அந்த அறிகுறி அதெல்லாம் வருது. மெயினாக வந்து தண்ணியும் வந்து பொல்யூஷன் வந்து சுத்தமாக காற்று சுவாசிக்கிறது கூட ஒரு தரமில்லாத காற்று தான் சுவாசிக்குமே தவிர சுத்தமாக. ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள்கிட்ட இது குறித்து புகார் தெரிவிக்கும் போது அதிகாரிகள் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து இங்கே பார்வையிட்டு போனா கூட அதன் பிறகு இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் நிம்மதியா வீட்டுக்கு போய் ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த பகுதியில் இல்லைங்கிற வேதனையை முன்வைக்கிறாங்க. இந்த முறையாவது இந்த தொகுதியிலிருந்து இந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மிக பிரதானமான கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காயத்ரி.